சீதையோட கால் தடம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ராமரோட கால் தடம் பல இடத்துல இருக்குது, முருகரோட கால் தடமும் சில இடத்துல இருக்குது, சிவனோட கால் தடமும் பல இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயர் கால் தடம் பல இடத்துல இருக்குது. ஆனால் சீதையோட கால் தடம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆந்திர மாநிலத்தில் அனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த லேக் பாக்ஸி டெம்பிள் இருக்குது. இங்கே தான் இந்த சீதையோட காலடி தடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற தண்ணீர், அதாவது அந்த காலடி தடத்தில் இருக்கிற தண்ணீர் வந்து என்றைக்குமே வற்றாதுன்னு சொல்லப்படுது. அப்படி வற்றாமல் அந்த இடத்துல நீர் இருக்கிறதுனால தான் அது வந்து சீதையின் கால் தடமாக அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. மித்தாலஜிக்கல் ஸ்டோரியும் சொல்லப்படுது. நீளம் வந்து 2 அடிக்கு மேலே இருக்குது, அகலம் ஒரு அடிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த கால் பாதத்தோட அளவு. ஜடாயு அப்படிங்கிற படையை வந்து ராவணன் வந்து சம்பவம் பண்ணிடுறாரு. ஸோ சம்பவம் பண்ணும்போது இந்த இடத்துல தான் அந்த ஜடாயு பறவை விழுந்து. ஸோ அந்த விழுந்த பறவைக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக இந்த சீதை வந்து இடத்துல கால் வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல தண்ணி வந்தது. ஸோ ஜடாயு பறவை குடிச்சது. ஸோ அதுக்காக தான் சீதை இந்த இடத்துல கால் வச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த அளவு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சீதையோட ஹைட்டையும் கால்குலேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 to 25 அடி உயரம் வரைக்குமே சீதை இருப்பாங்கன்னு நம்பப்படுது. இதுக்கு ஏற்ற மாதிரியே ராமாயண கதை கேட்டு பார்த்தீங்களா? அப்போ வந்து மனிதர்கள் வந்து அந்த ராமாயண காலகட்டத்தில் வந்து